ஒரு குழந்தையோட சிரிப்பை விட அந்த உலகத்துல எதுவும் அழகானது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய மகள் ஃபாத்திமா ஆலியா வயசு 6, அவருடைய சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு போறத என்ன கண்ணால பார்க்கக்குள்ள ரொம்ப மனவேதனையா இந்த வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை காத்தாழ்த்தி கேளுங்க. எல்லாரும் துள்ளி விளையாடி ஸ்கூலுக்கு போய் படிக்கிற அந்த வயசுல தன்னோட வாழ்க்கையோட போராடி கொண்டிருக்கிறார். தான் பிறந்ததுல இருந்தே மேஜர் தலசீமியா பீட்டான்னு சொல்லக்கூடிய இரத்தம் சம்பந்தமான நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நோய் எப்படின்னு சொன்னா, பொதுவாக எல்லாருக்கும் செவன்பு மச்சை இருக்கும். அந்த ஒவ்வொரு மாசமும் செயல் இருக்கிற எல்லா சிவப்பு ரத்தம், அதாவது செங்குருதிகள் எல்லாம் என்ன செய்யும் சொன்னா புதிதா உற்பத்தி ஆகும். ஆனா இவக்கு அப்படி உற்பத்தி ஆகிற அந்த பங்கன் இல்ல. உடம்புல ரத்தம் இல்லாம போனா, அதாவது செங்குருதி இல்லாம போனா ஃபைனல் ஸ்டேஜ் மரணம். இந்த மரணத்துல இருந்து என்னுடைய மகளை காப்பாத்துறதுக்கான வீடியோ தான் இது. மத்த குழந்தைங்க விளையாடக்குள்ள என்னோட மகள் ஹாஸ்பிட்டலுக்கு போவா. மத்த குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகக்குள்ள என்னோட மகள் ரத்தமேத்த போவா. ஒவ்வொரு வாரமாகவும் என்ற குழந்தையோட ரத்தமேத்த வார ஒவ்வொருத்தரா மரணிச்சுட்டு வர செய்தி காதுல வரக்குள்ள இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த மகளுக்கும் வந்துருமான ஒரு பயம். எல்லாம் மிக பெரியவன், ஒருத்தண்ட சக்திய மீறி அவனுக்கு எந்த கஷ்டத்தையும் இறைவன் கொடுக்க மாட்டான். எனவே எனக்கு இந்த கஷ்டத்தை தந்திக்கிறான்னு சொன்னா இந்த கஷ்டத்தை என்னால தாங்க முடியும். இந்த ஒரே நோக்கத்தால தான் எனக்கு இறைவன் தந்திக்கிறான் மனசால ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய ஒரு முயற்சியோட இறங்கிக்கிறார். ஒவ்வொரு மாசமும் இவக்கு ரத்தம் குறையக்குள்ள அந்த ரத்தத்துக்கு ஈக்குவலான ரத்தத்தை நாங்க ஹாஸ்பிட்டல்ல, அதாவது அனுராதபுர போதனா வைத்தியசாலையில ஒரு மாசமும் ஏத்திட்டு இருக்கிறோம். இந்த ரத்தம் ஏத்துறது ஒரு டெம்பரரி சொல்யூஷன். இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற இந்த மகளை காப்பாற்றுறதுக்கான ஒரே வழி போன் மெரோ டிரான்ஸ்பிளான்ட். இந்தியாவில் இருக்கிற கிளினேபிள் சொல்லக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல இதுக்கான HLA பரிசோதனை செய்யப்பட்டு ஒரு எஸ்டிமேஷன் பெறப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 1,50,00,000 சொல்லக்கூடிய ஒரு இமாலய இலக்கு என்னுடைய மகளோட வாழ்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தரும். இவ்வளவு பெரிய ஒரு அமௌண்ட்டை என்னோட வாழ்நாள்ல நான் மொத்தமா சேர்த்தா கூட சேர்க்க முடியாது. அதுக்கு காலமும் பதில் கொடுக்காது. அவசரமாக இந்த சிகிச்சையை மேற்கொண்டால் என்னுடைய மகள் மத்த பிள்ளை மாதிரி துள்ளி ஆடி ஓடி விளையாடுவா, சந்தோஷமா ஸ்கூலுக்கு போவா, சந்தோஷமா ஓத போவா. பெருமைக்கு சொல்லல, என்னோட மகள் எல்லா விஷயத்திலையும் பெர்ஃபெக்ட். ஸ்கூல்லையும் அப்படி, ஸ்கூல்ல தர ஹோம்ஒர்க்க ஸ்கூலுக்கு வந்ததும் உடனே செய்வா. அதே மாதிரி வீட்டுல ஓத பள்ளிக்கு போறதுக்கு முன்னால சொல்லி கொடுக்குற அந்த 2 வார்த்தை மட்டும் வச்சுட்டு மொத்த பாடத்தையும் பாடம் கொடுத்துட்டு வருவா. இப்படியான இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் தான் என்னோட மகள். தயவு செஞ்சு மனசார கேட்டுக்கொள்வேன். நிறைய பேர் எனக்கு உதவி செஞ்சுட்டு வாரீங்க, இன்னும் உதவி செஞ்சு கொண்டிருக்கிற நிறைய பேர் இருப்பீங்க. என்னோட மகளுக்கும் ஒரு வாழ்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை தாங்க. இந்த முயற்சியில உங்களுடைய பங்களிப்பு எனக்கு கட்டாயம் தருவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். இந்த நோய் சம்பந்தமான எல்லா டீடைல்ஸும், அதே போல வைத்திய ஆதாரங்கள், அது மட்டும் இல்லாம உதவி செய்யக்கூடிய அக்கவுண்ட் இலக்கங்கள், இன்டர்நேஷனல் ஃபண்ட் ரைஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் லிங்க்ஸ், அதே போல கருணா.lk